இப்போ நீங்க பார்க்குற இடம் எப்படி இருக்குது? மிக பிரம்மாண்டமான பில்டிங், வானுயர்ந்த கட்டடங்கள், அந்த பக்கம் கடல், எந்த பக்கம் திரும்பினாலும் நவீன வசதிகள், பார்க்குறதுக்கே சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்குல்ல. இந்த சிட்டியோட பேர் ஃபாரஸ்ட் சிட்டி. இது எங்கே இருக்குது அப்படின்னா சிங்கப்பூருக்கு பக்கத்துலன்னா ரொம்ப பக்கத்தில். சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் நடுவில் அந்த எல்லை இருக்கு இல்லையா, ஜொஹூர் பார். அந்த ஜொஹூர் பாரோட கடற்கரை பக்கத்தில் தான் இருக்குது இந்த ஃபாரஸ்ட் சிட்டி. சிங்கப்பூருக்கு பக்கத்தில் ஜொஹூர் பாரில் இப்படி ஒரு சிட்டி இருக்குது அப்படின்னா அது எவ்வளவு பரபரப்பாக இருக்கும், எவ்வளவு காஸ்ட்லியாக இருக்கும், எவ்வளவு மக்கள் கூட்டம் அங்கே குவியும். ஆனால் இந்த ஃபாரஸ்ட் சிட்டியில் மனுஷ மக்களே இல்லை. இதை ஒரு கோஸ்ட் சிட்டி, ஒரு பேய் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கப்பூருக்கு பக்கத்தில் ஒரு பேய் நகரமா? சிங்கப்பூருக்கு பக்கத்தில் இவ்வளவு நவீனமாக ஒரு நகரத்தை உருவாக்குனாலும் கூட அதில் யாரும் மனிதர்கள் போய் குடியேறலையா? ஏன், என்ன காரணம் அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் இந்த பேய் நகரத்தை அப்படியே தனி ஒரு நாடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் முயற்சி பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னா, அவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். நம்ம நித்திக்கு பிறகு புதுசாக இன்னொரு நாட்டையே கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு தமிழர் முயற்சி செஞ்சுருக்கிறார். கேட்குறதுக்கு எல்லாமே சுவாரஸ்யமாக இருக்கு இல்லையா? இந்த வீடியோவில் அதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. சிங்கப்பூர் அப்படிங்கிறது இன்றைக்குமே கூட பல லட்சக்கணக்கான மக்களுக்கு கனவு தேசம்தான். குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களுக்கு சிங்கப்பூர் அப்படிங்கிறது தலைமுறையாக நம்மளை வாழ வைக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த சிங்கப்பூரில் வாடகைக்கு குடியிருக்கிறதே கஷ்டம், அவ்வளவு வாடகை. அங்கெல்லாம் போய் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா அதெல்லாம் அப்பர் மிடில் கிளாஸ் பணக்காரங்களுக்கு கூட அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இந்த நிலைமையை மனசில் வச்சுக்கிட்டு 2016 வருஷம் ஒரு சைனாவை சேர்ந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வருது. சிங்கப்பூரில் வீடு வாங்குறது தானே காஸ்ட்லி, அங்கே தானே லேண்ட் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் பக்கத்துலேயே மலேசியா இருக்குது. தினசரி மலேசியாவிலேருந்து எத்தனையோ பேர் சிங்கப்பூருக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அது பக்கத்தில் இருக்குது. அப்போது அந்த மலேசியா பார்டரில் இருக்கிற ஒரு நகரத்தில் ஒரு புதிய சிட்டியை, புதிய அப்பார்ட்மெண்ட்ஸை அங்கே கட்டிட்டா சிங்கப்பூரில் வீடு வாங்க முடியாதவங்கெல்லாம் அங்கே வந்து வாங்குவாங்கல்ல. கம்பேரிட்டிவ்லி அங்கே லேண்ட் வேல்யூ கம்மியாக இருக்கும், ப்ராஜெக்ட் காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ அங்கே ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணிட்டாங்க, எல்லாரும் அங்கே வந்து வீடு வாங்குவாங்க அப்படின்னு அந்த நிறுவனம் கணக்கு போடுது. அப்படி இடத்தெல்லாம் தேர்வு பண்ணிட்டு மலேசிய அரசு கூட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. இவங்க எங்கே அந்த ப்ராஜெக்டை கட்ட போகிறாங்க அப்படின்னா ஜொஹூர் பாரோட கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடலை தூர்த்து மண்ணை கொட்டி செயற்கையான தீவுகளை உருவாக்கி அதில் தான் இந்த ப்ராஜெக்டை கட்டுறதா பிளான். கேட்கும் போதே வாவ் சூப்பர் அப்படின்றது போல இருக்கு இல்லையா? துபாயில் அப்படி தானே செயற்கை தீவுகளை உருவாக்கி வானுயர்ந்த கட்டடங்களை கட்டியிருக்கிறாங்க. அதே போல் மலேசியாவிலையும் வரப்போகுது அப்படின்னு இந்த ப்ராஜெக்டை கட்ட ஆரம்பித்த அந்த 2016 வருஷத்தில் மலேசியா முழுக்க பயங்கர பேச்சு. மீடியாக்கள் இதுக்கு ஹெவியான ஹைப்பை கொடுக்குறாங்க. கட்டுமான வேலைகள் ஆரம்பிக்குது. கண்ணுக்கு முன்னாடி கடலில் மண்ணை கூட்டி தூத்து சின்னதாக செயற்கை தீவுகளை உருவாக்கி மொத்தம் 4 தீவுகள், அப்படி தீவுகளை உருவாக்கி கண்ணு முன்னாடி கட்டடங்கள் உருவாக ஆரம்பிக்குது. எல்லாமே மிக மிக பிரம்மாண்டமான தீவுகள். அது பார்க்கறதுக்கே அவ்வளவு பிரமிப்பாக இருக்குது. மொத்தம் இந்த 4 தீவுகள்லையும் சேர்த்து 7 லட்சத்திலிருந்து 10 லட்சம் பேர் வாழக்கூடிய அளவுக்கு அதை ரெடி பண்ணாங்க. மொத்த ப்ராஜெக்ட் காஸ்ட் $100 பில்லியன். 100 மில்லியன் கிடையாது, $100 பில்லியன். இந்திய மதிப்புக்கு 9.5 லட்சம் கோடிக்கும் அதிகம். இப்படிப்பட்ட இந்த காஸ்ட்லியான ப்ராஜெக்டில் இல்லாத வசதியே கிடையாது. கோல்ஃப் கிரவுண்ட் கூட அங்கே இருக்குது. சினிமா தியேட்டர், ஷாப்பிங் மால், ஹாஸ்பிட்டல், அவ்வளவு வசதிகளும் அங்கே கொட்டி கிடக்குது. அது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் சிட்டியாக அவங்க உருவாக்குனாங்க. 2016 கட்டுமான வேலையை ஆரம்பித்து திட்டத்தோட ஒரு பகுதியை முடித்த பிறகு அதை மக்கள்கிட்ட விற்கலாம் அப்படின்னு போகும்போது தான் ரியலான பிரச்சனை வருது. மக்கள் யாரும் இதில் இன்வெஸ்ட் பண்ண தயார் இல்லை, யாரும் வந்து வாங்குறதுக்கு தயார் இல்லை. இந்த நிறுவனத்துடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்துச்சு? பக்கத்தில் இருக்கக்கூடிய சிங்கப்பூரில் வீடு வாங்க முடியாதவங்க, அங்கே ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே வருவாங்க. அப்புறம் சீனாவை சேர்ந்த இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. சிங்கப்பூர்லேயே நிறைய சீனர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இங்கே வந்து வீடுகள் வாங்குவாங்க இப்படின்னு பல கணக்கு வழக்கில் அவங்க போட்டாங்க. பட் யாரும் இங்கே வரலை. 7 லட்சத்திலேருந்து 10 லட்சம் பேர் குடியிருக்கக்கூடிய அளவுக்கு உருவாக்கப்பட்ட அந்த பிரம்மாண்டமான நகரத்தில் வெறுமனே 7000 பேர் கூட வரல. ஏன் வரல? நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் பில்டர் போல ப்ராஜெக்டை பாதிலேயே கைவிட்டுட்டு ஓடிட்டாங்களா?
இல்லை இன்னும் பெயிண்ட் அடிக்கலை, கதவு இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை, இன்னும் டைல்ஸ் போடலை அப்படின்னு ப்ராஜெக்டை அந்தரத்தில் விட்டுட்டு இழுக்கடிக்கிறாங்களா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. வேலையெல்லாம் பக்காவாக முடிச்சுட்டாங்க. ஆனாலும் கூட யாருமே அங்கே போய் குடியேறல. ரொம்ப ரேராக ஒரு சில பேர் மட்டும் அதில் இன்வெஸ்ட் பண்ணி அங்கே போய் வீடு வாங்கி குடியிருக்காங்க. அவங்களும் கூட அந்த அப்பார்ட்மெண்ட்டோட 20வது மாடி 25வது மாடி அப்படின்னு மேலே தான் குடியிருக்கிறாங்க. மீதி எல்லாம் அப்படியே சும்மா எம்டியாக கிடக்கு. அதனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு அந்த குடியிருக்கிறதுல ஒரு சில பேர் சொல்கிறாங்க அப்படின்னா, ராத்திரி நேரத்தில் எங்கேயாவது ஒரு வீட்டில் ஒரு நாற்காலியை பிடிச்சி இழுத்தா கூட அந்த க்ரீச் சவுண்ட் இருக்குல்ல, அது அந்த ஒட்டுமொத்த ஏரியாவுக்குமே எதிரொலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே போனால் யாரையுமே அங்கே பார்க்க முடியாது. இருக்கிறதெல்லாம் கண்ணுக்கு தெரியறதெல்லாம் செக்யூரிட்டிஸ் மட்டும்தான். அங்கே குடியிருக்கிறவங்களோட எண்ணிக்கையை விடவோ செக்யூரிட்டியோட எண்ணிக்கை தான் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த தீவில், இது எல்லாமே தீவு தானே, கடலுக்கு நடுவில் மண்ணை கொட்டி செயற்கையாக தானே அந்த தீவுகளை உருவாக்கியிருக்கிறாங்க. அப்போ ஒரு தீவுலேருந்து இன்னொரு தீவுக்கு போகிறதுக்கும், ஒரே தீவுக்குள்ளேயே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கும் ஷட்டில் பஸ்ஸஸ் அப்படின்ற பேரில் ஃப்ரீ பஸ்ஸஸை விட்டுருக்காங்க. அதில் யார் வேணாலும் ஏறி எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம். ஆனால் மனுஷ மக்களே தான் அங்கே இல்லையே, அந்த பஸ்ஸில் யார் ஏறுறது? ஆனாலும் கூட தன் கடமையை செவ்வனே செய்வதற்காக அந்த பஸ் எல்லா ஏரியாவுக்கும் சுற்றிக்கிட்டே இருக்குது. அதில் தினசரி டிரைவர் மட்டும்தான் ஏறி இறங்கிட்டு இருக்காரு. அப்புறம் அங்கே வந்து போகிற செக்யூரிட்டிகள் ஏறி இறங்குறாங்க. மக்கள் யாரும் அதில் ஏறி இறங்கலை. இருந்தால் தானே ஏறுறதுக்கு. சரி, இப்படி யாருமே இல்லாமல் இருக்காங்களே, அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இடிஞ்சு கிடக்குதா, பெயிண்ட் அடிக்காமல் சாயம் போய் கிடக்குதா, அங்கே இருக்கக்கூடிய ரோடெல்லாம் உடஞ்சி போய் கிடக்குதா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. எல்லாமே ரொம்ப பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த செயற்கை தீவோட ஒரு முனையில் நின்று பார்த்தா, அல்லது அந்த ஆளரவம் இல்லாத அப்பார்ட்மெண்ட்டோட டாப்ல ஏறி நின்று பார்த்தா அந்த பக்கம் தெரிகிறது சிங்கப்பூர், காஸ்ட்லியான சிங்கப்பூர். ஆனால் இங்கே அந்த சிங்கப்பூரோட காலடியில் ஒரு $100 பில்லியன் கட்டப்பட்ட ஆளரவம் இல்லாத ஒரு பேய் நகரம். இது ஏன் இப்படி நடந்துச்சு, இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சீனாவுடைய மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் ஜாம்புவானான கண்ட்ரி கார்டன் அப்படின்ற ஒரு கம்பெனி, அவங்க தான் அந்த ப்ராஜெக்டை இங்கே பண்ணுறவங்க. இந்த கண்ட்ரி கார்டன் அப்படின்ற இந்த நிறுவனம் மலேசியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்த பிறகு சீன அரசு தன்னுடைய வெளிநாட்டு முதலீட்டு பாலிசியில் சில சேஞ்சஸை கொண்டு வந்துச்சு. உள்ளூர் பொருளாதாரத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக வெளிநாடுகளில் போய் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய கட்டுப்பாடுகளை சைனாவில் கொண்டு வந்தாங்க. அது இவங்களுக்கு மிகப்பெரிய அடி. ரெண்டாவது, மலேசியாவுக்குள்ள இது மிகப்பெரிய அரசியல் பிரச்சனையை கிரியேட் பண்ணுச்சு. அந்த மக்களை பொறுத்தவரையிலும் மலேசியாவும் சிங்கப்பூரும் ஒன்றா தான் இருந்துச்சு. சிங்கப்பூர் அப்படின்ற அந்த நிலப்பகுதிக்குள்ள சீனர்களோட எண்ணிக்கை அதிகமான பிறகுதான் சிங்கப்பூர் அப்படின்ற ஒரு ஏரியா தனியாக ஒரு நாடாகவே பிரிஞ்சு போச்சு அப்படின்ற அந்த ஹிஸ்டாரிக்கல் காயம் அந்த மக்கள் மனசில் இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொன்று, அந்த காயம் இருக்கும்போதே மலேசியாவுக்குள்ள மறுபடியும் ஒரு சீன நிறுவனம், ஒரு சீன இன்வெஸ்ட்மெண்ட்டு, அவங்க சீனர்களை குறி வச்சு இந்த ப்ராஜெக்டை கொண்டு வர்றாங்க. அப்படிங்கும்போது மலேசியா மண்ணுக்குள்ள மறுபடியும் சீனர்களோட ஆதிக்கமா, இது இந்த நாட்டு இறையாண்மைக்கு கேடு அப்படின்றது போல உள்ளூர்ல அரசியல் விமர்சனங்கள் ஹெவியா வர ஆரம்பிச்சு அது இந்த ப்ராஜெக்டுக்கு இன்னொரு பேக் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மூணாவது, அந்த கண்ட்ரி கார்டன் அப்படின்ற சீன கட்டுமான நிறுவனம் இருக்கு இல்லையா, இங்க வந்த பிறகு அந்த நிறுவனத்துக்குள்ள பல பிரச்சனைகள், அதனால கிட்டத்தட்ட அது திவாலாகக்கூடிய கண்டிஷனுக்கு அந்த நிறுவனம் போயிடுச்சு. இப்படி வரிசையா இந்த ப்ராஜெக்டோட சம்பந்தப்பட்ட எல்லா எண்ட்லையுமே பிரச்சனை அப்படின்றதுனால இந்த ப்ராஜெக்ட் ஒரு இக்கட்டான நிலைமைக்கு போய் சேர்ந்துருச்சு. சரி, சீனர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை, வீடு வாங்க வரமாட்டேன்றாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட மற்ற நாடுகளை சேர்ந்தவங்க சிங்கப்பூர்ல போய் ஆசையா இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா, அவங்க ஏன் இந்த ப்ராஜெக்டை நோக்கி வரல, அவங்க ஏன் இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் இந்த ப்ராஜெக்ட் அமைந்திருக்கக்கூடிய இடம். ஏன் இடத்துல என்ன பிரச்சனை, ஜொஹூர் பார் அப்படிங்கிறது சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் தானே அப்படின்னு கேட்டால் உண்மையிலே அதுதான் பிரச்சனையாகவும் மாறி இருக்குது. என்னன்னா, ஜொஹூர் பார் நடுவில் இருக்கலாம், ஆனால் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கிறது ஜொஹூர் பாரோட ஒரு புறநகர் பகுதி போல அவுட்ஸ்கட்டில் இருக்கிற கடற்கரை ஓரத்தில் செயற்கையாக தீவை உருவாக்கி அங்கே போய் தான் அந்த ப்ராஜெக்டை வச்சுருக்காங்க. அதனால் அங்கே வந்து போக்குவரத்து வசதிகள் உரிய அளவில் இல்லை, ஒரு அன்றாட வாழ்க்கை அப்படிங்கிறது ஸ்மூத்தாக இல்லை, ரொம்ப ஒதுங்கி தனியாக இருக்கிறதுனால மக்கள் அதை ப்ரிஃபர் பண்ணலை. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ப்ராஜெக்ட் மேலே நம்பிக்கை வச்சு ஆரம்பத்திலேயே பணத்தை கொண்டு இன்வெஸ்ட் பண்ணி வீடு வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்க நிலைமை தான் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப பரிதாபம். ஏகப்பட்ட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வீட்டை வாங்கிட்டு அங்கே போய் குடியிருக்கவும் முடியாமல், வாடகைக்கும் விட முடியாமல், விற்றா வாங்குறதுக்கு ஆளும் இல்லை, ஸோ விற்கவும் முடியாமல் அவ்வளவு பிரச்சனையில் அவங்க போய் சிக்கியிருக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் 12,000 ரூபாய்க்கு அதிகம், இந்திய மதிப்பில் ஒரு சதுர அடி வந்து 12,000 ரூபாய்க்கு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டுடைய சதுர அடியும் 1000 சதுர அடி அதை விட மேலே. ஸோ அங்கே ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா
கிட்டத்தட்ட கோடி ரூபாய் அளவில் வரும். அவ்வளவு அதிக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை எதுவுமே பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க அந்த வீடு வாங்கின கொஞ்சம் பேர். அது இன்னொரு வகையான பிரச்சனை. இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் இந்த கோஸ்ட் சிட்டியை ஒரு நாடா மாத்தினா என்ன அப்படின்னு ஒருத்தருக்கு தோணுது. அவர் பேர் பாலாஜி ஸ்ரீனிவாசன். அவர் நம்மூரை சேர்ந்தவர் தான். அமெரிக்காவுடைய சிலிக்கன் வேலியில் அங்கே ஒரு ஆண்டர்பிரனர், மிகப்பெரிய டெக்கி. அங்கே வந்து இந்த பிட்காயினில் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய காசு பார்த்தவர். இந்த ஐடி மக்கள் மத்தியில் ரொம்ப பாப்புலரான கை இவர், இந்த பாலாஜி ஸ்ரீனிவாசன் அப்படின்றவர். இவர் காயின் பேஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் முக்கியமான பொறுப்பில் இருந்தார். அப்புறம் தி கிரேட் நெட்வொர்க் ஸ்டேட் அப்படின்ற ஒரு புத்தகம் இவர் எழுந்தது தான். அதில் இவர் சில கருத்துக்களை சொல்லி அதன் மூலமாக தான் இவர் ரொம்ப பாப்புலர் ஆனார். அவர் சொன்ன கருத்து என்ன அப்படின்னா, எக்ஸிஸ்டிங்காக இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் இருக்கு இல்லையா, இந்த கான்செப்ட் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறதே காலாவதி ஆகி போச்சு. இவங்க என்ன ஜியாகிரபி அடிப்படையில் இதை தான் நாட்டு இல்லை, இந்த பக்கம் வந்து பாகிஸ்தான், இந்த பக்கம் இந்தியா, இது சைனா, இது அமெரிக்கா, இது ஜப்பான், இப்படி எல்லைகளெல்லாம் வகுத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது. இதெல்லாம் நவீன காலத்துக்கு தேவையில்லாதது. காலம் எங்கேயோ போயிடுச்சு. இவங்கெல்லாம் 1008 ரூல்ஸை போடுறாங்க. அதனால இந்த நாடெல்லாம் நமக்கு வேண்டாம். நம்ம வந்து இணையத்தை அடிப்படையாக வச்சு ஒரு நாட்டை உருவாக்கிக்கலாம். அது வந்து நெட்வொர்க் ஸ்டேட் அப்படின்ற போல அவர் சொல்றார். அப்படி ஒரு நாட்டை உருவாக்கிக்கலாம் அப்படின்றது தான் அவருடைய கான்செப்ட். அந்த நாட்டில் கிரிப்டோ கரன்சி தான் செல்லுபடியாகக்கூடிய கரன்சி. எல்லாரும் உலகம் முழுக்க யார் யார் எந்தெந்த நாட்டில் இருக்காங்களோ அங்கங்கே இருந்துக்கிட்டே ஆன்லைன் மூலமாக இந்த நாட்டிலையும் ஒரு மெம்பர் ஆயிடலாம். ஒரு கட்டத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நிதியை சேர்த்து உலகம் முழுக்க குட்டி குட்டியாக இடங்களை வாங்கி நம்ம ஒரு கம்யூனிட்டி செட்டப்பில் அங்கங்கே ஃபார்ம் ஆயிடலாம். அப்புறம் ஐநா சபை கூட பேச்சுவார்த்தை நடத்தி நாம் ஒரு தனி நாடு அங்கீகாரம்லாம் வாங்கிடலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு வேற ஒரு கற்பனை உலகத்தில் ஒரு தனி நாட்டுக்கான கணக்கு வழக்க அந்த பாலாஜி ஸ்ரீனிவாசன் போட்டார். அதுக்கு அவர் தேர்ந்தெடுத்த இடம் தான் இந்த ஃபாரஸ்ட் சிட்டி. அப்படி ஒரு ஃபாரஸ்ட் சிட்டியில் போய் குடியேறி தான் சொன்ன மாதிரியே பல நாட்டு ஆட்களையும் ஒன்று சேர்த்து புதுவிதமான ஒரு நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தார். நெட்வொர்க் ஸ்கூல் அப்படின்னு அதுக்கு பேர். மலேசியா அரசை பொறுத்தவரையிலும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உயிர் வந்தால் பரவாயில்ல அப்படின்னு அவங்க விட்டுட்டாங்க. பட் அங்கே போய் இவருடைய நெட்வொர்க்கில் சேர்ந்து வேலைகளை பார்த்தாங்க இல்லையா, அதில் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவங்களும் உண்டு. அவங்க சும்மா இல்லாமல் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஃபாரஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்றது போல் வீடியோலாம் காட்டி ரீல்ஸ் போட ஆரம்பித்து அது மலேசிய அரசுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாயிடுச்சு. ஏன்னா மலேசியாவுக்குள்ளே இஸ்ரேல் மக்கள் யாரும் வர முடியாது, கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்குது. இப்போ திடீர்னு இஸ்ரேல்காரங்க உள்ளே வந்திருக்கிறாங்க அப்படிங்கும்போது அது சர்வதேச அளவில் பல பிரச்சனைகளை உருவாக்கும் இல்லையா. அதனால் இந்த நெட்வொர்க் ஸ்கூல் பாலாஜி ஸ்ரீனிவாசனோட நிறுவனத்துக்குள்ள ரெய்டு நடத்தி எல்லாரையும் வெளியேற்றி இவரையும் சேர்த்து வெளியேற்றிட்டாங்க. அவர் போங்கடா, நீங்களும் வேண்டாம், உங்கள் சங்காத்தமும் வேண்டாம், நான் கஜகஸ்தானில் போய் தனியாக ஒரு நாட்டை உருவாக்கிக்கிறேன் அப்படின்னு அடுத்து அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அங்கே போய் என்ன பண்ண போறாரு அப்படின்னு தெரியல. அது ஒரு தனி ஒரு கதை. இந்த ஃபாரஸ்ட் சிட்டியை பொறுத்தவரையிலும் இப்போ வரைக்குமே ஒரு காஸ்ட்லியான கோஸ்ட் சிட்டி அப்படின்றது போல தான் இருக்குது. பட் மலேசிய அரசை பொறுத்தவரையிலும் இதை இப்படியே அவங்களால கைவிட முடியாது இல்லையா. ஏன்னா இந்த ப்ராஜெக்டில் அவங்களுடைய பங்களிப்பும் உண்டு அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொன்று, இந்த ப்ராஜெக்ட் மலேசிய மண்ணுக்குள்ள நடக்கிற ஒரு ப்ராஜெக்ட். இதை அப்ரப்டாக கைவிட்டால் மலேசியா பற்றின இன்வெஸ்டர்ஸோட பார்வை மாறிடும். அது அந்த நாட்டுக்கு ஒரு அவமானம். அதனால் இது இப்படியே சும்மா விடாமல் இதை வந்து ஒரு ஃபினான்சியல் ஜோன் போல், ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலம் போல் அதை மாற்றி அது மூலமாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சர்வதேச நிதி ஆலோசகர்களை இங்கே வரவழைச்சு அந்த வகையில் இதை மாற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க செயல்படுறாங்க. அதனுடைய ஒரு பகுதியாக தான் இந்த பாலாஜி ஸ்ரீனிவாசன்லாம் இங்கே வந்துட்டு போனதெல்லாம். ஸோ அப்படி அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆக போகுது அப்படின்னு தெரியல. பட் இப்போ வரைக்குமே அது வந்து ஒரு காஸ்ட்லி கோஸ்ட் சிட்டி அப்படின்ற அளவில் தான் இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியதில் என்ன அப்படின்னாக்க, இந்த மொத்தம் $10 பில்லியன் 9 லட்சம் கோடி ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இது மொத்தம் 2035 வரைக்கும் செயல்படுத்துறதா இருந்த திட்டம். இந்த திட்டத்தோட 20% வரைக்கும் தான் இப்போ கட்டியிருக்கிறாங்க. இன்னும் 80% கட்டணும். ஸோ முழுமையாக அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லை. இப்போதைக்கு 20% முடிச்சிருக்கிறாங்க. அதுவே செல்லுபடியாகலை, அதுவே செயலாகலை அப்படின்றதுனால ஃபர்தராக அந்த திட்டத்தை பிளான் பண்ணபடி செய்கிறதா இல்லையா அப்படின்றதுல மலேசிய அரசும் அந்த நிறுவனமும் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்குது. இருந்தாலும் இருக்கிறத, கட்டப்பட்டதை முதல்ல ஆக்டிவாக மாற்றுவோம் அப்படின்ற வேலையில் மலேசிய அரசு இறங்கியிருக்குது. பார்க்கலாம் அது எங்கே போகுது, அடுத்தது ஆக்டிவாக மாறப்போகுதா என்னன்னு தெரியல. நம்ம பாலாஜி ஸ்ரீனிவாசன் எந்த நாட்டில் போய் புதுசாக ஒரு நாட்டை உருவாக்க போகிறாரு அப்படின்னு தெரியல. இந்த கோஸ்ட் சிட்டி என்னவா மாறப்போகுது அப்படின்னு தெரியல. எனிவே, இந்த வீடியோ மலேசிய சிங்கப்பூர் எல்லையில் இருக்கிற அந்த ஃபாரஸ்ட் சிட்டி, கோஸ்ட் சிட்டி அப்படின்றத பற்றின ஒரு புதிய பார்வையை சுவாரஸ்யமாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.